யெகோவா இதை பேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம நிறைய காரியங்கள் வழியாக நமது ஆண்டவரை பிரீதிப்படுத்த முயற்சி பண்றோம். அதுல ஒன்று பற்றி தான் இப்பொழுது பார்க்க போறோம். இதுதானே நினைக்காதீங்க, முழுசா கேளுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். நாம இன்றைய தினம் துதித்தல் பற்றி தான் பார்க்க போறோம். வேதாகமத்தில் துதித்தல் பற்றிய நிறைய பகுதிகளை நாம பார்க்கலாம். சரியாக அவற்றை ஆராயும் போது தேவ சமூகத்துல துதியின் முக்கியத்துவத்தை நாம அறிய முடியும். துதித்தல்னா என்ன? ஆண்டவர் நமது வாழ்க்கையில செய்த எண்ணிலடங்கா எத்தனையோ நன்மைகளை எண்ணி நாம புகழ்றது, நன்றி சொல்றது, போற்றதுன்னு எடுத்துக்கலாம். துதி என்பது மகிழ்ச்சியான நேரத்துல மட்டுமல்ல, நமது இயலாமை பாடுகள் மத்தியில கூட ஏறெடுக்கும் போது நாம ஆண்டவரிடத்துல தயவை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 71:14 படி நாம பார்க்கும்போது, நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நாம அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை கூட நமது துதித்தல் வழியாக வெளிப்படுத்த முடியும். உங்க தனி ஜெபத்துல கூட நேரடியாக ஜெப குறிப்பிற்கு போகாம சில குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கி நீங்க மனதார துதியின் ஆழத்துக்குள்ள செல்லும் போது உங்களால கண்டிப்பா தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்க ஜெபத்துல தேவ பிரசன்னம் இறங்கும் அனுபவம் ஏற்பட்டா உங்க ஜெபத்திற்கு பதில் வியாதியில் விடுதலை, ஒரு மெய்யான சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். துதிக்கும் போது இப்படி நடக்குமான்னு நினைக்காதீங்க. இது எப்படி சாத்தியம்னா, இஸ்ரவேலர் எரிகோ கோட்டை முன்பாக ஆர்ப்பரித்து துதித்த போது அவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையே உடைந்து விழும்போது நமது பாடுகள் எம்மாத்திரம். தாவீது ராஜா கூட எவ்வளவோ சோதனைகளின் மத்தியிலையும் சங்கீதங்கள் வழியா ஆண்டவரை துதித்து பாடினாங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம துதித்தாலும் அது ஈடாகாது. எனவே உங்க துதியின் வழியாக ஆண்டவரை பிரீதிப்படுத்துங்க, சுகம் பெறுங்க, ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.